ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு another vlog. இப்போது கவாகுச்சிக்கோக்கு ஒரு ட்ரிப் நாங்கள் கிளம்புறோம். ஒரு 4 day 3 night ட்ரிப் அது. ஸோ நாங்கள் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணோம். வெதர்லாம் ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருந்தது. ஃபுஜி விசிபிலிட்டி இருக்குமான்னு தெரியல. அதனால் சரி கொஞ்சம் பார்த்துட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணதுனால எக்ஸ்பிரஸோட சீட்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ நாங்கள் லோக்கல் ட்ரெயின்ஸ் மாறி தான் போகிறப்போ. ஸோ நிறையா ரூட்ஸ் இருக்குது போகிறதுக்கு. ஷிஞ்சுகு வழியாக போகலாம், புபாய் கவாரா, சுவோ லைன் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் ஸ்டேஷனில் இருந்து தக்காவா ஸ்டேஷன் போயிட்டு தக்காவிலேருந்து ஒட்சுக்கிலேருந்து கவாகுச்சி எல்லாமே நார்மல் லோக்கல் ட்ரெயின் தான். ஸோ எப்படின்னா ஃப்ரீக்வென்சி ரொம்ப கம்மி, 50 minutesக்கு ஒன்ஸ், 1 hourக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணி போனதுனால நூன் ஆகிடுச்சு ரீச் ஆக. வீட்டில் இருந்து ஒரு 8:30 கிளம்பிட்டோம். பட் ஸ்டில் வெயிட் பண்ணி போனதுனால ஒரு 11:30 மாதிரி ஆச்சு அங்கே ரீச் ஆகிறதுக்கு. நமக்கு டைரக்ட் ட்ரெயின் ஹக்கோனே போகிற மாதிரி இருந்திருந்தா இன்னுமே குவிக்காக போயிருக்கலாம். தக்காவோலேருந்து ஒட்சுக்கி போகிற அந்த ட்ரெயின் ஃபுல்லாக சீனிக் வியூஸ் இருந்தது. அது ஓரளவு குவிக்காக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒட்சுக்கிலேருந்து கவாகுச்சிக்கோ மாறுற அந்த ட்ரெயின் செம்ம கூட்டம். லாங் வீக்கெண்ட் 3 days அது. அதனால் பயங்கர ரஷ்ஷு, டூரிஸ்ட் கூட்டம் பயங்கரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது வெரி லாங் ட்ரெயின், 1 hour ட்ரெயின், ரொம்ப மெதுவாக போச்சு லோக்கல். ஸோ இடம் கிடச்சி அதில் போகிறதுக்கே சரியாக இருந்தது. பட் ஸ்டில் எங்கே பார்த்தாலும் அங்கே மவுண்ட் ஃபூஜி வியூஸ் இருந்தது. ஸோ எல்லோரும் ஒரு ஸ்டேஷனில் இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் 1 month-ஆக மவுண்ட் ஃபூஜி வியூஸ் எல்லாம் எவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்னு ஒரு லொக்கேஷனோட கேமராலேருந்து பார்த்துட்டே இருந்தார் ஆன்லைனில். ஸோ ஃபைனலி மவுண்ட் ஃபூஜி இவ்வளோ கிட்ட பார்க்குறப்போ இட் வாஸ் ரியலி வெரி ஹாப்பி. நாங்கள் விசிபிலிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். பட் லக்கிலி நாங்கள் இறங்கின உடனே அதை பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் மவுண்ட் ஃபூஜி ஸ்டேஷனில் தான் ரூம் போட்டிருந்தோம். ஸோ போன உடனே செக்இன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் அகெயின் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் ஹாஸ்டல் டைப் ரூம்ஸ் தான் கிடச்சிது. சரி ஓகே மேனேஜபிள் அப்படின்னு நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஹக்கோனேயில் லக்கேஜோடையே எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் டே. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு போன உடனே லக்கேஜ் ரூமில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் கிளம்பினோம். ஸோ இது அந்த ஸ்ட்ரீட்லேருந்து பார்க்குற மவுண்ட் ஃபூஜி வியூ. நம்ம ஹோட்டல்லேருந்து வெளியில் வந்த உடனே அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற மவுண்ட் ஃபூஜி வியூ. ஸோ ஃபுஜி அண்ட் கவாகுச்சிக்கோ ஸ்டேஷன்லேருந்து நிறைய சீனிக் ட்ரெயின்ஸ் அந்த லோக்கலில் போகும். ஸோ எல்லாமே மவுண்ட் ஃபூஜி பார்த்துட்டே போகிற மாதிரி ட்ரெயின்ஸ் தான். ஸோ நாங்கள் லோக்கல் ட்ரெயின் எடுத்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு கவாகுச்சிக்கோக்கு போனோம். ஸோ அங்கே 3 lines ஆஃப் பஸ் இருக்குது. ரெட் லைன், க்ரீன் லைன், ப்ளூ லைன்னு. ஒரு சைட் சீயிங் ஸ்பாட்டுக்கும் ஏற்ற மாதிரி லைன் பஸ்ஸஸ் அது. ஸோ அதுக்கு ஆக்சுவலாக பாஸ் இருக்குது. பட் நாங்கள் பாஸ் வாங்கலை. நாங்கள் எங்களோட ஐசி கார்டில் தான் பே பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட் யாகிசாக்கி பார்க் அதான். ஸோ கவாகுச்சிக்கோ லேக் ஒட்டின பார்க்கு. ஸோ அங்கே கின்கோ, மொமிஜி எல்லா டைப் ஆஃப் ட்ரீஸுமே இருந்தது. ஆட்டம் பீக்கில் இருந்தது. ஸோ ரொம்ப அப்பிடைசிங்காக இருந்தது பார்க்க. ஸோ அத்வைத் என்ட்ரான உடனே தூங்கிட்டான். ஸோ நாங்கள் அவன் ஸ்ட்ரோலரில் தூங்குறப்போ நாங்கள் அந்த பார்க் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 12 places கிட்ட பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரஷ் பண்ணக்கூடாது, ரஷ் பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரஷ் பண்ணல. ஸோ அன்னைக்கு ஈவினிங் ரிலாக்ஸ் பண்ணால் மட்டும் போகிறோம் அப்படின்னு பார்க்குக்கு போனோம். பார்க்லேருந்து மவுண்ட் ஃபூஜி அவ்வளோதான். அந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது, காமாக இருந்தது. பட் ரொம்ப குளிர் அதிகம்.
அதாவது டோக்கியோவில் நாங்கள் இருக்கிற பிளேஸை விட அந்த இடத்துல வந்து குளிர் ரொம்ப அதிகம். பிகாஸ் அகெயின் லேக் பக்கத்தில் மவுண்டெயின் எல்லாம் இருக்கிறதுனால அங்கே வின்டர் குயிக்காக வந்துடும். ஸோ வந்து செம்ம குளிர். நாங்கள் அந்த பார்க்கை ஃபுல்லாக சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ரிலாக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது. சன்செட் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரின்னு அங்கே வந்து பெனோரமிக் ரோப்வே இருக்குது, அதுக்கு போகலாம் அப்படின்னு நடந்தே கிளம்பிட்டோம். பக்கத்தில் தான் 1 கிலோமீட்டர் நடந்தே கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து அந்த பெனோரமிக் ரோப்வே போகிற வழி ஃபுல்லாகவே வந்து மோமிஜி வந்து பீக் ரெட்டில் இருந்தது. சன்செட்டுக்கு டைம் ஆகிட்டே இருந்ததுனால எங்களால் அதெல்லாம் நின்று பார்க்க முடியல. டக்குன்னு போனோம், போய் பார்த்தா ரோப்வேக்கு லைன் ரொம்ப நேரம், ரொம்ப லாங் கியூ லைனுக்கு. மார்னிங் ஃபஸ்ட்டாக வந்துருக்கணுமோ, க்ரௌட் அவாய்ட் பண்ணலாம் யோசித்தோம். பட் ஸ்டில் சன்செட் பார்க்க ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு. இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டட் பிளேஸ் தான். ஸோ அதனால் நாங்கள் ரோப்வேல நின்று மேலே போன உடனே சன்செட் வியூ பார்த்துட்டு உடனே இறங்கி வர மாதிரி இருந்தது. ஏன்னா லாஸ்ட் ரோப்வே வந்து 6:20. ஸோ அதனால் அதுக்கு க்யூவில் நிற்கிறதுக்கே 1 hour க்யூவில் நின்னோம். ஸோ அதுலேருந்து அப்படியே இறங்கி வந்தோம். ஸ்டேஷனுக்கு நடந்து போய் கவாகுச்சிகோ ஸ்டேஷன்லேருந்து ரூமுக்கு வந்தோம். கோம்பினியில் வந்து டின்னர் வாங்கி சாப்பிட்டு செம்ம டயர்டாக இருந்தது, உடனே தூங்கிட்டோம். I hope you all enjoyed the video. Thank you for watching.